Hello students, நான் மிருதுலா from Handle Learning. நீட்டை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நம்மளுடைய பேரண்ட்ஸ். ஸோ நீட் எக்ஸாம் ஏன் இவ்வளோ கஷ்டமா இருக்கு? இதுக்கு எப்படிதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்? எப்படி படிச்சா என்னால ஒரு எம்பிபிஎஸ் சீட் வாங்க முடியும்? பல பேரோட ஒரு கொஸ்டின்ஸா இருக்கட்டும், ஒரு ட்ரீமா இருக்கட்டும், எல்லாமே இதை சுத்தி தான் இருக்கு. சரி, அடுத்து என்ன பார்ப்போம். முதல் விஷயம் வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட். ஸோ இந்த நீட் எக்ஸாம் பத்தி யோசிச்சாலே ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் ரொம்ப பேசப்படக்கூடியது நம்ம தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், மித்த ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், என்னென்ன டிஃபரன்சஸ் இருக்கு அண்ட் இது வந்து ஒரு கம்பாரிசனுக்காக கிடையாது, இது கண்டிப்பா ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும்தான். அண்ட் வரப்போற காலங்கள்ல நீட் கொஸ்டின் பேப்பர்ஸ் இனி எப்படி இருக்கலாம், நீட் மட்டும் கிடையாது, இனி என்ட்ரன்ஸ் எக்ஸாமா இருக்கட்டும் எப்படி இருக்க போகுது. அண்ட் இந்த தடவை நீட் 2025ல நம்மளுடைய ஃபால்ட் ஏதாச்சும் இருக்கா, இல்ல என்டிஏ ஏதாச்சும் நமக்காக ட்விஸ்ட் வச்சிருக்காங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமா, ரிப்பீட் பண்ணாதான் எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குமா? அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்கு, ஸோ இன்னொரு இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் வந்து நீட் கிராக் பண்ண முடியுமா? ஸோ வாட் அபவுட் தி ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதுக்கான பதில் எல்லாத்தையும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த கம்பேரிசன் வந்து வேண்டாம், பட் இது அவேர்னஸ்க்காக சொல்லுது. ஸோ நம்மள வந்துட்டு நம்ம வந்து ஸ்கூல்ல பப்ளிக் எக்ஸாம ஃபோக்கஸ்டா படிக்கும் போது நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய முதல் விஷயமான ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் டிஎன் ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நீட் எக்ஸாமுக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்சியரான ஸ்டூடெண்ட் கூட எப்பவுமே இந்த நீட் எக்ஸாம் கிட்ட வரும்போது ஸோ நிறைய வந்து இந்த நியூஸ் எல்லாம் கேட்டு நம்ம மைண்டுமே அப்படியே வந்துட்டு செதற ஆரம்பிச்சிடும். ஒரு சின்சியர் ஸ்டூடெண்ட் கூட வந்து அதுக்கு ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ண முடியாத அளவு ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்கு. பட் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் வந்து நீட் எக்ஸாமுக்காக தான் படிக்க போறேன். ஸோ நீட்ல எம்பிபிஎஸ் மட்டும் தான் என்னோட ஒரு குறிக்கோள். ஸோ கிட்டத்தட்ட நம்ம எப்பவுமே இந்த நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம மைண்ட்ல ஓடக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டுல இப்ப கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்கக்கூடியது 5350 கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட்ஸ். இந்த இதுக்குள்ள என்னோட ரேங்க் வரணும், இது மட்டும் தான் நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கணும். ஸோ அது டிஎன் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், பேரண்ட்ஸா இருக்கட்டும், ஸோ 5000 என் ரேங்க் வரணும். அதுக்கு நான் ஒவ்வொரு நாளும் என்னெல்லாம் பண்ண போறேன், இது மட்டும் தான் இருக்கணுமே தவிர இது சுத்தி வர எந்த நியூஸுமே நம்ம காதுல விடவே கூடாது, கேட்கவும் கூடாது. ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாமே இதை நோக்கி மட்டுமே தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதை தாண்டி வேற எதையுமே யோசிக்காத சுச்சுவேஷன் இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம வின்னர் தான். ஓகே, ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஸ்டடிங் மெத்தட். ஸோ டிஎன் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் மித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்பவுமே இன்ஜினியரிங்னாலும் சரி, அதர் ஸ்டேட்ஸ்லாம் அப்படிதான் இருக்கு. ஸோ இன்ஜினியரிங்கும் சரி அண்ட் அதே மாதிரி மெடிசனுக்கும் சரி, கண்டிப்பா அவங்க வந்து 12th தாண்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுத்துதான் வரணும். பட் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்டடிங் மெத்தட்ல நம்மளும் சூப்பரா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான், பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆனா இந்த எக்ஸாம் டைம்ல வரும்போது மட்டும் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நோக்கி ஓடும்போது நம்ம பிரெயின் கெப்பாசிட்டி நமக்கே தெரியாத அளவு ஆயிடுச்சு. ஸோ அப்போ அதை வந்து திரும்பவும் அப்லிஃப்ட் பண்ணி, உனக்கு இவ்வளவு தூரம் பவர்ஃபுல்லான ஒரு பிரெயின் இருக்கு, அதை நீ இப்படியெல்லாம் யூஸ் பண்ணுன்னு சொல்ல வைக்கிறதுக்கு கொஞ்சம் காலங்கள் எடுத்துக்குது. ஸோ அதுக்கு தான் ஆக்சுவலி இந்த 1 year ரிப்பீட்டர் ப்ரோக்ராம் எல்லாமே இருக்கு. ஸோ தட் நம்ம அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஸ்டடிங் மெத்தட ஸ்ட்ராட்டஜியை செட் பண்ணி நம்ம அதுக்குள்ள வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுது. நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கறது 11th 12th ஒரு மாதிரி படிச்சிருப்போம். பட் அதை புரிஞ்சு விளங்கி இதெல்லாம் சொல்ல வராங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் தேவை. அது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 1 year இருக்கலாம், ஒரு சிலருக்கு 2 years இருக்கலாம், மேக்ஸிமம் 3 years இருக்கலாம். ஸோ இன்னுமே நிறைய பேர் ரிப்பீட் பண்றவங்களா இருக்கிறாங்க. பட் இதுதான் வந்து மேக்ஸிமம் லிமிட். ஸோ இது வரல நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணலாம். டெஃபினட்டா அதுலயே நம்மளால முடியும். டெடிகேட்டடா ஒரு 100% ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட படிச்சா இந்த ஸ்டடிங் மெத்தட் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் மாத்தி ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணும். ஸோ ஹார்ட் ஒர்க் முக்கியம், பட் இதை கொஞ்சம் ஸ்மார்ட்டா பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் அதுக்கு தகுந்த ஸ்ட்ராட்டஜியோட படிச்சா டெஃபினெட்லி யூ கேன் கிராக் நீட். ஓகே, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் செட் பண்ண விஷயம். நீங்க எங்கேனாலும் சரி, ஃபர்ஸ்ட் டைம் நீட் ரிப்பீட் பண்றீங்க அப்படின்னா நீங்க செட் பண்ண வேண்டியதே இந்த ஸ்டடிங் மெத்தட் தான். ஓகே, திஸ் இஸ் த வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு பி நோட்டட். சரி, இதையும் நம்ம செட் பண்ணியாச்சு. அடுத்து முக்கியமான 3வது கொஸ்டின், ஷுட் ஐ ரிப்பீட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க எல்லாத்துக்குமே இதுதான் ஒரு கொஸ்டின். ஏன்னா வந்து 12th சூப்பரான ஸ்கோர் வாங்கிருக்கீங்க, இல்ல வந்து எல்லாருமே வந்து நீட்டுக்காக வந்து அப்போல இருந்து 11th 12th இருந்தே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. திஸ் டைம் நீட் எப்படி ஆயிடுச்சு? ஸோ இப்போ லாஸ்ட் இயர் வரலும் பாத்தீங்க அப்படின்னா 2024 வரலும் நீட் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த 2024ல நான் சொல்றேன், முதல்ல ஒரு 12th முடிச்ச ஸ்டூடெண்ட் கூட எழுதுற மாதிரி தான் இந்த பேப்பர் இருந்துச்சு. அண்ட் அப்போ ரிப்பீட்டர்ஸ் வந்துட்டு லைக் சூப்பரா அவங்களும் எழுதினாங்க. பட் காம்படிஷன் வந்து அப்போ ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு. பட் இப்போ 2025ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 12th முடிச்ச ஸ்டூடெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஆல் குட், சூப்பர். ஆனா
ரிப்பீட்டர்ஸ்க்கே கொஞ்சம் வந்துட்டு லைக் ஒரு மாடரேட்டான பேப்பர் தான். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் பார்க்கும்போது அதோட டிஃபிகல்ட்டி லெவல் வேற. பட் இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பேக்வர்ட் ட்ரெண்டுக்கு போயிட்டு இருக்கு. 2016, 19 வந்து ஒரு நீட் பேப்பர் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி ஒரு பேட்டர்னுக்கு வந்திருக்கு. இப்போ நீங்க ரிப்பீட் பண்ணி தான் ஒரு MBBS சீட் வாங்கணுமா அப்படின்னு கேட்டா, அப்படி வாங்கலாமா அப்படின்னு கேட்டா, என்ன கேட்டா எஸ். ஸோ நம்ம வந்து எப்பவுமே ஒரு ட்ரீமை வந்துட்டு ஒரு கடைசி வரலும் ஓடி தான் அதை அச்சீவ் பண்ணணும். எனக்குமே ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ன்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னா நம்ம வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்படி ஒரு MBBS சீட் வாங்கிட்டு நான் பின்னாடி ஃபீல் பண்ணவே போறது கிடையாது. ஸோ நான் ஏன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு. ஆனால் அதை பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னா நான் கண்டிப்பா வருத்தப்படுவேன். ஒருவேளை நான் அப்போ இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணி யோசிக்கிறதுல there is no use. அதுக்கு தான் சொல்றேன், ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா இட் கிவ்ஸ் யூ வாட் எவர் வி நீட். அதனால இப்போ நீங்க ஒர்க் ஹார்ட் பண்றதுல தப்பே கிடையாது. ஸோ என்ன கேட்டா இதுதான் விஷயம். ஸோ பின்னாடி வருத்தப்படுறதுக்கெல்லாம் இடமே கொடுக்காம இப்போ நீங்க கண்டிப்பா எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ இதை பத்தி வந்து திங்கிங் ப்ராசஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்பயே நம்ம எடுத்து படிக்கிறதுக்கான மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்துடணும். ஸோ இந்த ஒரு 5350 சீட்டுக்குள்ள நான் ஒரு சீட்டை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நான் வேலை செய்யணும். ஏன்னா ஒரு MBBS சீட்டுக்குமே காம்படிஷன் நிறைய பேர் இருக்காங்க. சோ அதுல நான் என்ன எப்படி ப்ரூஃப் பண்ணி காட்டுக்கிறது, அது மட்டும் தான் நம்ம மைண்ட்ல ஒண்ணு மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. ஓகே, சோ அடுத்தது முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ ஒரு 3 விஷயங்கள் முக்கியமான விஷயங்களை பத்தி பேசியிருக்கோம். 4வது விஷயம், ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த CBSE வர்சஸ் ஸ்டேட் போர்டு எல்லாம் ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா தட் இஸ் நாட் ட்ரூ டு an extent வேர் CBSE ஸ்டூடெண்ட்ஸ் தாண்டி ஸ்டேட் போர்ட் புக்ல வந்துட்டு நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க 11th and 12th வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோ 3மே எடுத்து பாருங்க. ஸ்டேட் போர்ட்ல NCERT புக்கு ஈக்குவலா அண்ட் அதை விட ஒரு லெவல் அதிகமாவே கண்டென்ட் இருக்கு. ஸோ எல்லாருமே ஈக்குவலா வின் பண்ணலாம். எப்படின்னா நம்ம ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கான்செப்டை உள்வாங்கி படிச்சிருந்தீங்கன்னா தாராளமா நீங்க 1 year ரிப்பீட் பண்ணி சூப்பரா வந்துட்டு நீங்க நீட்டா கிராக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் அடுத்தது வந்துட்டு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பேட்டர்ன் எப்படி இருந்துச்சு, ஸோ எப்படி நம்ம இந்த பேக்வர்ட் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கோம், இந்த தடவை நீங்க எழுதுற நீட்டுக்கு நீங்க எவ்வளவு மார்க் வாங்குனா நீங்க ஒரு சேஃபர் சைட்ல இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு டீடைல்டு வீடியோ நான் சொல்லியிருக்கேன். நீங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம். பட் அதே பேட்டர்ன் திரும்ப 2026ல நீ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஸோ நோ டீச்சர் கேன் predict how the paper is going to be, but I can like assure you ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ், ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபேக்கல்டிஸை உங்களுக்கு டீச் பண்ணாங்க அப்படின்னா நீங்க எப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாலும் நான் வந்து சால்வ் பண்ணக்கூடிய அந்த கொஸ்டின் சால்விங் கெப்பாசிட்டி அண்ட் த பிராக்டிஸ் இருந்தாலே யூ கேன் வின் இன் த நீட் 2026. ஓகே, ஸோ அப்போ தாராளமா நீங்க ஒரு வருஷம் இந்த கான்செப்டை ஒவ்வொரு சாப்டரையும் ஒவ்வொரு லைனா நீட்டா படிச்சு ஸ்கோர் பண்ணி வந்தீங்க அப்படின்னா you can definitely do the NEET 2026 in a super good way. and நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல ஓகே ஒரு MBBS சீட் தாராளமா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு வருஷம் டெடிகேஷன், கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க், இந்த 3ம் ரொம்ப 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 முக்கியம். எவ்வளவு தூரம் நம்ம டெடிகேட்டடா இருக்கும். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ பின்னாடி நம்ம ஃபீல் பண்ண போறதே கிடையவே கிடையாது. ஓகே, டெடிகேஷன் இருக்கணும். ஸோ ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் ஒரு நாளைக்கு ஒரு 15 hours நம்ம படிக்கிறதா இருக்கட்டும் அண்ட் அதை கன்சிஸ்டண்டா பண்ணும். ஸோ தப்பு பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. பட் அந்த தப்பு ஒவ்வொரு நாளும் நான் எப்படி திருத்திக்கிட்டே வரேன். ஸோ பண்ணக்கூடிய தப்புல இருந்து ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு லெசனை கத்துக்க போறேன். ஒரு மார்க் வாங்குறேன் அப்படின்னாலும் அதுக்கு என்னோட ஹார்ட் ஒர்க் அங்க இருக்கு, அங்க என்னோட டெடிகேஷன் இருக்கு. ஸோ அதை ஒவ்வொரு தடவையும் நான் எப்படி வந்து அதிகப்படுத்திட்டே வரேன். செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்கணும். பிகாஸ் நான் வந்து ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் MBBS அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வரப்போற இந்த AI வேர்ல்டுல வந்து கண்டிப்பா டேமேஜே பண்ண முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிகிரி தான். அண்ட் இதுல நம்ம எப்படி படிச்சு நம்மளுடைய இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும் நம்மளுடைய வித்தையெல்லாம் காட்டுறதுக்கு this is going to be the best platform. ஸோ இதுக்காக நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றதுல தப்பே கிடையாது. ஸோ கெட் ரெடி, கெட் செட், ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். அண்ட் நான் இப்ப சொன்ன மாதிரி ஒரே ஒரு விஷயம் தான். ஸோ பேரண்ட்ஸா இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் நம்ம மைண்ட்ல ஓடக்கூடிய முதல் விஷயம் இன்னையில இருந்து அடுத்த மே வரலும் ஓகே, nothing can beat us or nothing can stop us from getting an MBBS seat. Okay, so nothing can stop us okay from getting an MBBS seat. இது மட்டும் தான் நம்ம மைண்ட்ல இருக்கணும். ஓகே, ஸோ இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய எத்தனை ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி இதை மட்டும்தான் உங்களுடைய லட்சியமா அடுத்த ஒரு வருஷத்துக்கு வச்சுட்டு கீப் ரன்னிங், டெஃபினெட்லி யூ கேன் வின் இட். அண்ட் இதோட சேர்த்து நம்மளோட சேர்ந்து நீங்க நீட் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினட்டா கால் மீ அட் திஸ் நம்பர் 94870005
944. ஸோ உங்களுக்கு நீட் ரிலேட்டடா என்ன கைடன்ஸ் தேவை அப்படின்னாலும் கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க, இல்லை கால் பண்ணுங்க. ஐம் ரெடி டு ஹெல்ப் யூ அவுட். ஸோ டெஃபினெட்லி ஐ பிக் த கால் அண்ட் டாக் டு யூ இண்டிவிஜுவலி. யாரா இருக்கட்டும், ஸோ அது பேரண்டாகவும் இருக்கலாம், இல்லை ஸ்டூடெண்டாகவும் இருக்கலாம். ஸோ உங்களோட ஸ்கோர் என்ன, நம்ம இதை பண்ணலாமா வேண்டாமா, அண்ட் எப்படி இதை ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுக்க நான் ரெடியா இருக்கேன். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யூர் சூப்பர் டூப்பர் கெரியர் அஹெட். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது மட்டுமே தான் நம்மளோட ஃபுல் ஒரு 1 இயருக்கு இதை தாண்டி வேற எதுவுமே யோசிக்க கூடாது. இது மட்டுமே யோசிச்சு கீப் ரன்னிங், யூ வில் டெஃபினெட்லி அச்சீவ் இட். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.